இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை, ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையை காண விடாதபடிக்கு அவிசுவாசிகளாய் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசி. நம்ம விசுவாசிக்கிறோம், அதனால விசுவாசி என்று சொல்லப்படும். விசுவாசிக்காதவர்கள், ஒருவேளை அவங்களுக்கு ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அது ஒரு முழுமையான விசுவாசம் இல்லாதபடி இருப்பாங்க. பாத்துங்க, இப்ப எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆனா கிறிஸ்தவங்க. ஆனா குடும்பத்துக்குள்ளேயே, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னும் 2 பேர் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்தார் என்கிற அந்த நிச்சயம் அவர்களுக்குள் வரவில்லை. சுவிசேஷத்தை கேட்பாங்க, அது அவங்களுக்கு என்ன செய்யாது, காதிருந்து கேட்காதவர்கள் போல அவர்களுக்குள்ள போகாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லப்படுகிற அந்த பொல்லாதவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த ஒளியை, மெய்யான ஒளியை அறிய விடாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். மனதை குருடாக்கி வைத்து அதை அறிய விடாதபடிக்கு மனதை குருடாக்கி, மனக்கண்கள் திறக்கப்படும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம் பார்த்தீங்களா. அவங்க இருதய கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு தான் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே ஒரு குடும்பத்தை நீங்க எடுத்துக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுகிற நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நினைச்சிருவாங்க 4 பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அப்ப இது பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிற இப்பிரபஞ்சத்தின் பாருங்க தேவனானவன் என்று அவனே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற அந்த பொல்லாதவன் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர், ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 4 பேருடைய இருதயத்தை என்ன செய்யறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு நமக்கு அறிந்தது அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை விசுவாசிக்கக்கூடிய, இல்ல ஒருவேளை அதை அந்த அபியாசப்படுத்தக்கூடிய, அந்த ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன நிலைமைக்கு அவங்க வரல. பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க பாத்தீங்கன்னா. ஆனா அந்த விசுவாசத்துக்கும் அவங்க இன்னும் வரல. அவங்க பாருங்க, அவங்க அவங்களுடைய வழி தனியாவே இருக்கும். நம்ம நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரே ஒரு காரியம் தான் அவங்களுக்கு நம்ம ஜெபிக்க முடியும். ஒரே ஒரு காரியம், ஜெபம் மாத்திரம் தான். ஆண்டவர் அவங்கள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 ஆத்துமா ரட்சிக்கப்படாதபடி, விசுவாசியா இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறார், மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார் சொல்லப்படுகிறது வேதம். அந்த பொல்லாத ஆவியை நம்ம கடிந்து கொண்டு ஒரு நாள் ஜெபிக்கணும். அவங்க மனக்கண்கள் திறக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம காணப்படுகிற, நமக்கு இப்ப நம்ம சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிக்காதபடிக்கு அவரை ஏற்றுக்கிற. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மத்தின் தேவனான என்று சொல்லப்படுகிற மனிதன் என்ன செய்ய, பொல்லாதவன் என்ன செய்யறா, ஆண்டவரையே என்ன செய்ய, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்து முழுவதும் ஒரு நிமிஷத்துல காமித்து இவெல்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டுகிற ஒரு பொய், அவர் பொய்யுக்கு பிதாவானவர் ஆண்டவர் அப்பாலை போய் சாத்தானே என்று சொன்னார். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிரசன்னம் இருக்குமேனால் அந்த பொல்லாதவனை அவனை விரட்டி விடலாம். ஜெபத்தில் மாத்திரமே அவனை புறம்பே தள்ள முடியும். பிரியமானவர்களே, அவன் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கிறது போல பொய்யான ஒரு காரியத்தை வைத்து மனிதர்களை உலக இச்சைகளுக்கு இழுத்து வைத்திருக்கிறது நாம் உணர முடியும், பார்த்து கொள்ள முடியும். நாம் அதிலிருந்து கடந்து வந்திருக்கோம் என்பதை நாம் மறக்க முடியாது. பிரியமானவர்களே, உலக இச்சையின் அதிபதி அவன், உலகத்துடைய சகல அசுத்தங்களுக்கு அவன் அதிபதி.
அவன் என்னாச்சுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரிந்து போயிட்டா அவனுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவனுக்கு சேர்க்க முடியாதுன்னு சொல்லிதான் அவனுக்காய் ஒரு கூட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே மனதை குருடாக்கி அவனுக்காக வைத்துக் கொண்டு இருக்கிறான் பிரியமானவர்களே. அப்ப அவங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாள் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் நம்ம சுவிசேஷத்தினுடைய காரியத்துல நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு, சகோதரிகளுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, மாமாவா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஒருவேளை அந்த சண்டை போட்டுக்கலாம், சண்டை போடாம இருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம், சமாதானத்தோட இருக்கலாம். ஆனா ஒரு குடும்பம் என்று நீங்க ஒரு கூட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் நீங்களும் அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருடைய பெயரை சொல்லியும் ஆண்டவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாருக்கோ சொல்றேன்ல அப்ப உங்களுக்கு தான் அதை சொல்லிக் கொண்டு இருக்கிற பிரியமானவர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார், என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய சகோதரனுக்கோ, என்னுடைய இனத்தானுக்கோ, என்னுடைய மாமா மச்சானுக்கோ நான் ஒருவேளை ஜெபம் பண்ணா, ஒருவேளை வேற யாரும் உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ரட்சிக்கப்படலாம் தெரியும், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம் தெரியும். ஆனா அவங்க கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் இந்த நாளில நம்மளோடு பேசும்படி அழைக்கிறார். நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம தான் ஜெபிக்கணும்.